ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஒயிட் மட்டன் பிரியாணி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மட்டும் புதினா இலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 பிரியாணி இலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு நான் 1/2 கிலோ மட்டனை லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி 2 டம்ளர், 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. மொத்தம் 6 டம்ளர் கணக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும், அது வரை இருக்கட்டும். இதை மூடி வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்தோன்னே நான் 3 டம்ளர் துளசி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்து விட்டுக்கிட்டு இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து அரிசி லெவலுக்கு வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து அரிசி நல்லா லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ இதை மூடி வச்சு நம்ம தம் ஏற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். சூப்பராக நல்லா வாசமாக நம்மளோட ஒயிட் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பாகிஸ்தான் ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.